+2 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களோட விருப்பம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கும். அதில் இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல எந்தெந்த காலேஜஸ் வந்து நல்லா வந்து பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்றத நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரீஜன் வைஸும் எப்படி இருக்குது, சென்ட்ரலில் எப்படி இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் தமிழ்நாடு எப்படி இருக்குது, சவுத்து தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வெஸ்ட்டு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான காலேஜஸ் இருக்குது, எதெல்லாம் அதில் கவர் ஆகுது, பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மாணவர்கள் எதை தேர்ந்தெடுக்கணும், எதுக்காக தேர்ந்தெடுக்கணும், அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையில் வந்து பேசுகிறேன். 12th முடிக்கிறப்பயே நீட்டு ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடச்சி அதை அழகாக எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953. ரைட். இன்னைக்கு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இன் வெஸ்ட் தமிழ்நாடு 2026 தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீஜன் வைஸ் இதில் நம்ம என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர், நீலகிரி இது எல்லாமே சேர்த்த மாதிரி கவர் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்ட் தமிழ்நாடோட ரீஜன். இதில் தமிழ்நாடு வந்து வெஸ்ட்டு ஏன் பெஸ்ட்டு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். வெஸ்ட் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ஜினியரிங் எஜுகேஷன் ஜோன் இன் தமிழ்நாடு. நோன் ஃபார் பிளேஸ்மெண்ட், ஃபோக்கஸ்டு காலேஜஸ், ஸ்ட்ராங் ஆட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தென் எக்ஸலண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே எல்லாருனாலையும் பார்க்கப்படுது. திஸ் ரீஜன் இஸ் ஃபேமஸ் ஃபார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து எஜுகேஷன் ஹப்பு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ்டு எடுத்தோம்னா நம்ம சொல்லக்கூடிய காலேஜஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராங் ப்ரைவேட் ஆட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இருக்குது. குட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர், ஐடி அண்ட் கோர் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐடி தான் வரும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது. பெஸ்ட்டு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப ஏரியாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், நீலகிரி, திருப்பூர், சேலம் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த காலேஜஸ். இதில் செலெக்ஷன் மெத்தட் நம்ம எதை செலக்ட் பண்ணி இந்த காலேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா NIRF ரேங்க் என்ன மாதிரி இருக்குது, டிஎன் கவுன்சிலிங்கில் வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பசங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்குது, காலேஜ் ரெப்யூட்டேஷன் என்ன மாதிரி இருக்குது, தென் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பெர்செப்ஷன் என்ன மாதிரி இருக்குது, உண்மையாலே எப்படி இருக்குது, பிரான்ச்சு டிமாண்ட், எந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ்லாம் டிமாண்ட் இருக்குது, தென் இண்டஸ்ட்ரி ஆக்சஸ் இருக்கா, தென் வந்து ரீஜனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து இதில் என்ன மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலேஜ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அமிர்தா நம்மளுக்கு தெரியும், டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்பர் 1 இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில், அது நம்மளுக்கு இதில் கவர் ஆகுது. தென் பிஎஸ்ஜி நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யாருக்குமே தெரியாத ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா யாருக்குமே இருக்காது. ஒரு இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, மெடிக்கல் இருந்தாலும் சரி, பிஹெச்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிராண்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் நிறைய பேர் சேர்றவங்க இருக்காங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் வந்து கவர்மெண்ட்டில் எய்டடில் வருது. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அகைன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆட்டானமஸில் இருக்குது. தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அகைன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டானமஸ். ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அகைன் கோயம்புத்தூர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டானமஸ் பிரைவேட் இன்ஸ்டியூஷனு. பிஹெச்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கோயம்புத்தூரில் இருக்குது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஹெச்ஜி குரூப் அப்படின்ற நேம் பிராண்டில் வந்து வந்துடுது. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது, ஆட்டானமஸ். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணாரி அம்மன் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பிரைவேட் செக்டாரில் வந்துடுது. சோனா காலேஜும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டு ஆட்டானமஸ். இந்த ஆட்டானமஸ் வரப்போ என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணிக்கலாம், கோர்ஸ் எப்படி வேணும்னாலும் லேட்டஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ரைட்டா? அமிர்தா விஸ்வபீடம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெஸ்ட்டு பிரான்ச்சஸ் அப்படின்றதுனா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிற இடத்துல இங்கேயும் அதான் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ், ரிசர்ச் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. கோயம்புத்தூர் நம்மளுக்கு வந்து நேஷனலி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி ரேங்க்டு NIRF ரேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா. ஸ்டூடெண்ட்டோட அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரிசர்ச் எக்கோசிஸ்டம் இருக்குது. நேஷனல் லெவல் எக்ஸ்போஜர் வந்து பார்த்தீங்கன்னா
பார்க்க முடியும். டிசிப்ளின்டு கேம்பஸ் என்விரான்மெண்ட்டு, தென் ஸ்ட்ராங் பிராண்ட் வேல்யூ ஆஸ் ஏ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அமிர்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கேம்பஸும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். தென் வி ஆர் மூவிங் டு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பிஎஸ்ஜி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு. இங்கே வெறும் கோயம்புத்தூர் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறவங்கலாம் இருக்காங்க. வித் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அலுமினி நெட்வொர்க் இன் தி கோயம்புத்தூர் பெல்ட்டில். ரைட்டா? இதில் பெஸ்ட் பிரான்ச்சஸ் எப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, தென் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. தென் இதில் ஸ்டூடெண்ட்டோட அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அலுமினி பேஸு, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி ஒரு அக்சஸ் கிடைக்கும், ஹை கவுன்சிலிங் ப்ரிஃபரன்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன், கட் ஆஃப்லாம் ஜாஸ்தி இருக்கும், குட் பிளேஸ்மெண்ட் ரெப்யூட்டேஷன், ஸ்ட்ராங் பிராண்ட் வேல்யூ இன் தமிழ்நாடு. ரைட்டா? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். தென் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அகைன் இட்ஸ் ஏ கவர்மெண்ட் காலேஜ். சிஐடி ஹஸ் ஏ ஸ்ட்ராங் லெகசி அண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங். நிறைய மாணவர்களால் எடுக்கக்கூடிய காலேஜ் வந்து இது ஆஃபரிங் எ பெட்டர் ஃபீ அட்வான்டேஜ் கம்பேர் டு மெனி ப்ரைவேட் காலேஜ். இப்போ நம்ம நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இதில் பார்த்தோம். ஃபீ அட்வான்டேஜோட ஒரு நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து நிறைய மாணவர்களால் எடுக்கப்படக்கூடியது. கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும். பெஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், தென் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். இது எல்லாமும் இங்கே நல்லா அருமையாக இருக்கும். இங்கே வந்து ஸ்ட்ராங் அகாடமிக் கல்ச்சர் நம்ம பார்க்க முடியும். ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ்னா கம்மியாக இருக்கும். கோயம்புத்தூர் வந்து லொக்கேஷன் வந்து ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன காலேஜஸ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அகைன் கோயம்புத்தூர். GCT Coimbatore is one of the best value for money government engineering options in Tamil Nadu, offering strong reputation and placement potential at government fee level. Government college ஒரு fee levelல கம்மியான ஃபீஸில் ஒரு ROI நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீ அட்வான்டேஜ், ஸ்ட்ராங் ரெப்புடேஷன் இருக்குது காலேஜ், குட் பிளேஸ்மெண்ட் இருக்குது, கோயம்புத்தூர் சிட்டி எக்ஸ்போஜர், எக்ஸலண்ட் ஆப்ஷன் த்ரூ கவர்மெண்ட் கவுன்சிலிங். ரைட்டா? நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக போயிடலாம். இதுக்கு தான் பைசா ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கேயும் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லாம் இங்கே நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கக்கூடிய குரூப்ஸாக பார்க்கப்படுது. தென் அகெயின் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் காலேஜ், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. குமரகுரு இஸ் எ பாப்புலர் பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் நோன் ஃபார் இட்ஸ் வைப்ரண்ட் கேம்பஸ் கல்ச்சர். ரைட்டா? அதுக்கு அடுத்ததுல இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் ஹோலிஸ்டிக் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்க முடியும். இதில் பெஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ட்ரிபிள்இ இருக்குது, இசி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நல்லா ஒரு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வெல் எக்யூப்டு லேப்ஸ் இருக்குது, தென் ஸ்ட்ராங் கேம்பஸ் கல்ச்சர் இருக்குது, தென் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜரும் இங்கே அருமையாக இருக்குது. இந்த மாதிரி விருக்கங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம குமரகுரு காலேஜஸை நம்ம வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அகைன் எஸ்கேசிஇடி இஸ் NRF ரேங்க்ல வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக பார்க்கப்படுது. தென் ஐடிக்கு வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. மாடர்ன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. தென் என்வரான்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஹார்ட் ஆஃப் த சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. பெஸ்ட் பிரான்ச்சஸ் எதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, இசிஇ, ட்ரிபிள்இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட் பிரான்ச்சஸாக பார்க்கப்படுது. ஸ்டூடெண்ட்டோட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோன்னா குட் டிமாண்ட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்றப்ப கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அருமையாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ்டு என்வரான்மெண்ட்டு, மாடர்ன் பிரான்ச் அவைலபிலிட்டி, NRF ரேங்க்ல வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சாக பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் எஜுகேஷன் ஹப் அட்வான்டேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜுக்கு ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்க்கப்படுது. ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா PSG Institute of Technology and Applied Research. PSG Tech carries the advantage of the prestigious PSG Group brand name இருக்குது. Then with the growing counseling preference and an industry linked academic environment in கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து கனெக்டடாக இருக்குது. தென் வந்து இது பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தே செட் த பிராண்ட் வேல்யூ. பெஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் நேஷனல் பெஸ்ட் பிரான்ச்சஸாக பார்க்க போகுது. இங்கே வந்து நல்ல ரெப்புடேஷன் வந்து க்ரோயிங் ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்து இது இருக்குது. பிஹெச்டி பிராண்ட் வேல்யூ இருக்குது. இண்டஸ்ட்ரி லிங்க்டு ப்ரோக்ராம்ஸும் இங்கே நிறையவே பண்ணுறாங்க. தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் காலேஜ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் ஸ்ட்ராங் ஆட்டானமஸ் காலேஜ் இன் தி ஈரோடு பெல்ட் ரீஜனில் வித் குட் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ், டிசிப்ளின்டு கேம்பஸ் லைஃப்,
அண்ட் எ ஸ்ட்ராங் அலுமினி ப்ரிஃபரன்ஸ். இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலேஜ். இதில் பெஸ்ட்டு பிரான்ச்சஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரான்ச்சஸாக பார்க்கப்படுது. ஸ்டூடெண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குட் ரீஜனல் பிளேஸ்மெண்ட் ரெப்புடேஷனு, தென் வந்து டிசிப்ளின் கேம்பஸ் என்வரன்மெண்ட், ஸ்ட்ராங் அலுமினி ப்ரிஃபரன்ஸு, சூட்டபிள் ஃபார் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஈரோடு, நாமக்கல் இந்த பெல்ட்டில் இருக்காங்க, திருப்பூர் அண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்து பார்க்கப்படுது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிட்டு. இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் லார்ஜ் கேம்பஸ், ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அகைன் அட்டானமஸ் கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கரிக்குலம், தென் அண்ட் வெல் ரவுண்டட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் கோர் அண்ட் மாடர்ன் பிரான்ச்சஸ் இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். கேம்பஸ் பெருசு, அட்டானமஸ் கரிக்குலம், தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ரீஜனல் ரெப்புடேஷன் இங்கே நம்ம வந்து பார்க்க முடியும். தென் பெஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ட்ரிபிள்இ இருக்குது, இசி இருக்குது, தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸும் இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். தென் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் ஒரு நல்ல ஐடென்டிஃபையாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனு, எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஸ்டியூஷன் அப்படின்னா சோனா காலேஜ் இஸ் வெல் நோன் இன்ஜினியரிங் ஆப்ஷன் ஃபார் சேலம் அண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆஃபரிங் சாலிட் அகாடமிக் என்வரன்மெண்ட், அக்சஸ் லொக்கேஷன் ஃபார் தி ரீஜன். இதில் ஸ்டூடெண்ட்டோட அட்வான்டேஜ் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அக்சசபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏரியாவில் இருக்குது சேலம், known academic environment, good option for student looking for a Salem side colleges, then autonomous curriculum, right? இதில் பெஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இங்கே வந்து பெஸ்ட் பிரான்ச்சஸாக பார்க்கப்படுது. அடுத்தது வெஸ்ட் தமிழ்நாட்டில் பெஸ்ட் சாய்ஸ் பை கேட்டகரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அமிர்தா. தென் வந்து டாப் கவுன்சிலிங் டிமாண்டு காலேஜஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கவுன்சிலிங் டிமாண்டை பேஸ் பண்ணி. இதுவே வந்து டாப் ரீஜனல் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொங்கு இன்ஜினியரிங், பண்ணாரி, சோனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு டாப் காலேஜஸாக பார்க்கக்கூடிய இதில் வெஸ்ட்டில் இருக்குது, ரைட்டா? இது நம்ம அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஒய் கோயம்புத்தூர் பெல்ட் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நம்ம சொன்னது தான். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசர், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும், பெட்டர் நெட்ஒர்க்கிங் இருக்குது, பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் காலேஜஸ். இந்த எல்லாம் பார்த்த எல்லா காலேஜஸுமே பிளேஸ்மெண்ட் அருமையாக இருக்கும், ரைட்டா? இந்த பிளேஸ்மெண்ட் கோயம்புத்தூர் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ரைட்? பேரண்ட்டுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிரான்ச் வைஸ் பிளேஸ்மெண்ட்டை நம்ம எங்கே போனாலும் செக் பண்ணிக்கணும். தென் ஹாஸ்டல் பசங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. அட்டானமஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிங்க. டிரான்ஸ்போர்ட் சப்போஸ் லோக்கலில் இருந்து போகிறவங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டாக அந்த லொக்கேஷன் போயிட்டு வரதுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். காலேஜ் வந்து கட் ஆஃப் வந்து செக் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய கட் ஆஃபுக்கு நம்மளுக்கு அது கிடைக்குமா, இல்லை ஹையர் கட் ஆஃபாக இருக்கா, இல்லை லோவர் கட் ஆஃப் இருக்கா, எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்துங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கம்பேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ப்ரைவேட்னு வரப்போ நம்மளால் 4 வருஷத்துக்கு பே பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபீஸ் வந்து இருக்கா அப்படின்றது பேரண்ட் வந்து செக் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்டு ஃபீட்பேக்கை கம்பல்சரியாக வாங்கணும். ஒரு 2-3 காலேஜ் நீங்கள் செக் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த அலுமினிஸோ இல்லைனா சீனியர்ஸோ இருப்பாங்க, அவங்கள நீங்கள் கேட்டுட்டு ஃபீட்பேக்கும் வாங்கிக்கிறது நல்லது, ரைட்? ஸ்டூடெண்ட் ஒர்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான இன்ஜினியரிங் டிசிப்ளின், பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் நோன் ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேரியரை பார்த்து. இது ரொம்பவே முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் ஏதோ எல்லாரும் சொன்னாங்க நானும் கம்ப்யூட்டருக்கு போகிறேன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுடைய கேரியர் பார்த்து என்ன இருக்குது, நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு சின்னதுலேருந்தே இதை தான் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரோ சொன்னாங்க அப்படின்னு டைவர்ட் பண்ணி எதுவும் எடுக்கக்கூடாது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, இசிஇ, ட்ரிபிள்இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான இதுவாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி, மெக்கானிக்கல் கோர் இதெல்லாமே நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? இதெல்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு வெஸ்ட் சைடில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் காலேஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம சொன்ன காலேஜஸ் தாராளமாக தைரியமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி பெஸ்ட் இன் மெடிக்கல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு சென்னையில் அண்ணா நகரில் வந்து ரொம்ப அருமையாக வந்து மாணவர்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி மெடிக்கலில் வந்து கவர்மெண்ட் கோட்டா தான் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விருப்பத்தோட ஃபேஷனோட டெடிக்கேட்டடாக படித்தே ஆகணும், எங்களால் நான் ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ணி நிறைய அமௌண்ட்லாம் பே பண்ணிலாம் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பேச்சுலர் இருப்பாங்க, 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து ஒரு 16 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள படிக்க வச்சு பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்து புரிய வச்சு. ஃபிசிக்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கம்னா எனக்கு வந்து பேசிக் தெரியல சார், எனக்கு அப்படியே அப்ளை பண்ணுறது தெரியல சார், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாலேஜ் கொடுத்து அவங்கள
டீச்சர் கூடயே இருந்து பண்ண வச்சு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வச்சு என்ன பண்ணுறோம், அல்டிமேட்டாக அவங்களை தயார் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுக்க வைக்கிறோம். அப்படி இல்லைனா அவங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோட நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 869551 869553 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஜேஇக்கு வந்து பிரேக் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் இருக்குது. 11 and 12 இருக்குது. சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு சின்னதுலேருந்தே படிக்கிறப்ப பார்த்துருக்கலாம், நீங்கள் குழந்தைய வந்து டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், இல்லைனா ஐடிஎன்லாம் ஆகணும், இல்லைனா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு கிராஜுவேட் வரப்போ தான், இல்லை 10th முடிச்சுட்டு 11th இல்லை 12th முடிக்கிறப்ப தான் திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மாணவர்கள் பெற்றோர்களும் இல்லாமல் என் குழந்தைய இந்த மாதிரி தான் ஆக்கணும், அதுக்கு நான் பேசிக்லேருந்து எதனா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. 6th-லேருந்து 10th வரைக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எந்த குரூப் வேணும்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய மாணவர்களை நம்ம நீட்டுக்கோ ஜேஇக்கோ எழுதுகிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் இல்லை அவங்கள்ட்ட. 6லேருந்து 10 வரைக்கும் ஏதோ படிச்சிருப்பாங்களே தவிர படித்ததை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிருக்க மாட்டாங்க. புரிஞ்சதை வந்து அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்காது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியே இருக்காது. ஒரு கொஸ்டின்ஸை வந்து எப்படி திங்க் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான எபிலிட்டியே இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, படித்து வந்திருப்பாங்க. அதனால் வந்து நீட்டையும் ஜேஇயும் கிளியர் பண்ண முடியும், தவிச்சு போயிடுவாங்க. ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் போகிறப்பெல்லாம் அவங்களால பண்ண முடியறதில்லை. 6லேருந்து 10 வரைக்கும் தான் யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரி கேட்குறாங்க. இருந்தாலும் அதெல்லாத்தையும் பேசிக்கே சரியாக படிக்காமல் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் 6ஆம் கிளாஸ் புக் எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் படிக்கிறப்பே கரெக்டாக படித்தா நல்லா நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கோம், ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ஆன்லைன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தைய நல்லா மோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். 6லேருந்து 10 வரைக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை நம்ம கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிய வச்சு டக்குன்னு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேக்ஸில் கேட்டாலும் அந்த குழந்தை வந்து ஷார்ப்பாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 9176752121 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி. இல்லைனா சார் நான் 11th வந்துட்டேன் சார், இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன் சார், இப்போவே நான் +2 முடிச்சதுமே ஒரு நீட்டுக்கோ ஜேஇக்கோ கியூட்டுக்கோ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கோ இது மாதிரிலாம் ரெடி ஆகணும்னா எஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் நம்ம கிளாஸஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். சண்டேஸில் கிளாஸஸ் இருக்குது, ஈவினிங் டைமில் கிளாஸஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நீட்டுக்கு ஜேஇக்கு கியூட்டுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ்க்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு இது எல்லாமே நீங்கள் ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணி ஆன்லைனில் படிச்சுக்கலாம். இல்லை சார் நான் ஒன்று 2 முடிச்சிட்டேன் +2, ஆனால் எனக்கு ஐடி தான் போகணுன்னு ஆசை இருக்குது, இல்லை நான் மெடிக்கலில் வந்து கவர்மெண்ட் எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி இந்த மாதிரி கவர்மெண்ட் சீட்டு தான் எடுத்து ஆகணும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ப்ரைவேட்டு காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா எடுத்தால் கூட ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ராப் பண்ணி 1 இயர் படிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தாராளமாக ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணி நீட்டுக்கோ இல்லைனா ஜேஇ மெயினுக்கோ அட்டகாசமாக அடித்து 1 வருஷத்தில் காலேஜில் நீங்கள் நினச்ச மாதிரியான காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் வந்து உங்களை ட்ரைன் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிஆரில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங் படித்து கூட பாஸ் பண்ணிவிடுவான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் கூட வச்சுருப்பான். எப்படி கவுன்சிலிங்கில் போய் ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி ஐஐடியில் நம்மளுக்கு தேவையான கோர் பிரான்ச்சஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். அதே போல் சப்போஸ் எனக்கு ஐஐடி கிடைக்கல, என்ஐடியில் எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, பெஸ்ட் எது, இல்லை ட்ரிபிள் ஐடியில் நான் இதெல்லாம் சேரலாம், இல்லை இதெல்லாம் இல்லை எனக்கு ரொம்ப பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் ஜோசா கவுன்சிலிங் மூலயமா இல்லை சிசாப் கவுன்சிலிங் மூலயமா நான் வந்து சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கைடன்ஸ் வந்து நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி கைடன்ஸ் வேணும்னாலும் ஆர்ஜிஆர் கவுன்சிலிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பண்ணி கொடுக்குறோம். அதே போல் மெடிக்கல் கவுன்சிலிங், மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது எப்படி என்ஆர்ஐ சீட்ஸ் எடுக்கணும், எப்படி வந்து ஓசிஐயில் சீட் எடுக்கணும், எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும், எப்படி எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி மாணவர்களாக இருந்தால் ஃபீஸே இல்லாமல் எப்படி நம்ம படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்ளிகேஷன் போடவும் தெரியாது, கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணவும் தெரியாது, ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படி சீட் எடுக்கணும், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம ஆர்ஜிஆரோட மெடிக்கல் கவுன்சிலிங் டீம் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி கொடுப்பாங்க. இட்ஸ் ஏ பெய்டு சர்வீஸ். தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக அதில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிஆரில் நம்ம அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த டீட்டெயில் நிறைய பேருக்கு தேவைப்படுங்க. உங்கள் குழந்தைங்க வந்து 10th படிச்சிருக்காங்க, 11th படிச்சிருக்காங்க, 12th படிச்சிருக்காங்க, ஆர்ஜிஆரோட யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேஷனும் யாரெல்லாம் 10th 11th 12th படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனும் ஐப் பட்டனையும் என்ன பண்ணிடணும், கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் வாய்ப்பையும் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டோட தெரிவிப்பேன்.